அருணாதேவி இருக்காங்களா? அருணாதேவி தான் பேசுறேன். நான் கமலா பேசுறேன். நான் எழுத ஒத்துக்கிட்ட தொடர் நாவலுக்கு நல்ல விஷயம் கிடைச்சு போச்சு. அப்படியா? வெரி குட். எப்பமா எழுத ஆரம்பிக்க போற? அடுத்த வாரத்திலிருந்தே எழுதுறேன். தொடர்கதைக்கு என் கதை பத்தாதா? கமலா, என் கல்யாணத்தை நீ முடிச்சு வச்ச. உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ யாரையாவது நேசிக்கிறியா? சொல்லு. என்னடி சிரிக்கிற? நான் நேசிச்சவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. அட பைத்தியமே, கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு கூட சரியா தெரிஞ்சுக்காம கல்யாணம் ஆனவரை போய் காதலிச்சியா? உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டுதான். இத பாரு, நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லு. அவர் யாரு என்னன்னு விசாரிச்சு ஆளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துற. நான் சொன்னதே எனக்கு திருப்பி சொல்றியா? ராதா, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் வேணும். இனிமே என் லட்சியம் கதை எழுதுறதா. ஆமா, பத்திரிக்கையில நான் தொடர்கதை எழுத போறேன். அஞ்சுகம் பத்திரிகை இல்லையா? என்ன கதைடி? என்ன கதை? 2 தோழிகள் ஒருத்தனை காதலிக்கிறாங்க. ஒருத்தி இன்னொருத்திக்காக காதலை விட்டு கொடுத்துட்டு அவரை அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. தியாகம் பண்ண பொண்ணு அனாதாசிரமத்துல சேர்ந்துருவா, இல்லன்னா ஒரு நர்ஸா போயிடுவா. யூசுவல், வழக்கமான கதை. வழக்கமான கதையா? இல்லடி, இல்ல. வழக்கமான கதை இல்லையா? அப்பா, அவ என்னதான் செய்யறா? தோழிக்காக தன் காதலை விட்டு கொடுத்தவ தொடர்ந்து அவரையே காதலிக்கிறா. அவரே அவளால மறக்க முடியல. அப்புறம் அவரையே தானும் மனசால கணவனா வரிச்சிட்டா. இன்னொருத்தவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பிறகு இவளும் அவரையே கணவனா வரிச்சா? அது எப்படி? அப்படி நினைச்சு அவளுக்குள்ளேயே ஒரு கற்பனை வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டா. ஓஹோ, இது ரொம்ப புதுசா இருக்கடி. அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ தாமரை இருக்கே, அது சூரியனை கணவனா கற்பனை பண்ணிக்கிட்டு சூரியன் உதயமாகும் போது மலருது. சூரியன் போற திசையெல்லாம் அதுவும் திரும்புது. சூரியன் மறைஞ்ச உடனே தன்னுடைய இதழ்களை தானே மூடிக்குதே, அந்த மாதிரி சூரியனுக்கு தாமரை சாதாரணமா இருக்கலாம், ஆனா தாமரைக்கு சூரியன் தான் எல்லாம். அப்புறம் கதையை சொல்ல. ஆஹா, முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் கதை படிக்கும்போது இன்ட்ரெஸ்டே இருக்காது. இப்ப சொல்லாட்டி போய வார வாரம் பத்திரிகையில வரும்போது நானே படிச்சுக்கிறேன். அரசியல் இருந்தா அதுல உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். அபிப்பிராயம் இருக்கலாம்டா, ஆனா அது அர்த்தம் இல்லாம இருக்கக்கூடாது, தெரியுதா? நீங்க சொல்றதுல மட்டும் ரொம்ப அர்த்தம் இருக்குதாகும். அரசியல் நாட்டையே பாதிக்கிற விஷயம். நானும் அதே தான் சொல்றேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் இருங்க. இங்கு அரசியல் பேசக்கூடாது. ஒரு வாரம் கழிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க, பாயசம் சாப்பிடுங்க. பாயசம் வேண்டாம், மண்ண வாட்டி வேணாப்பா. ஏமா, இங்க அரசியல் தான் பேசக்கூடாது. அறிவு கெட்டவனேன்னு சொல்லலாமா? அறிவு கெட்டவனே, அவன் உனக்கு மனைவியா வரப்போறவ, மரியாதையா நடந்துக்க. இத பாருங்க, கல்யாணத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். வயசு பேசுவோமே. கல்யாணங்கிறது ஒரு புனிதமான விஷயம். கணவன் மனைவியா வரப்போறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். கரெக்ட். அதனாலதான் உங்க 2 பேருக்கு முடிச்சு போடுறது நான் முடிவு பண்ணிருக்கேன். மேஜர் சார், ஒருத்தருக்கு இட்லிக்கு சட்னி பிடிக்கும், இன்னொருத்தருக்கு மிளகாய் பொடி பிடிக்கும், வேறொருத்தருக்கு சாம்பார் பிடிக்கும். இட்லிக்கு கல்யாணத்துக்கு என்னமா சம்பந்தம்? ஐயோ, ஏன் பறக்குறீங்க? சொல்றதுதான் கேட்பேன். கேட்போம், நீ சொல்லுமா. சாதாரணமா சாப்பிடுற விஷயத்திலேயே அவங்கவுங்க இஷ்டத்தை பார்க்கும்போது காலம்பூரா சேர்ந்து வாழ்க்கை நடத்த வேண்டிய கல்யாண விஷயத்துல அவங்கவுங்க இஷ்டம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஓஹோ, புரியுதுமா, புரியுது. உன்னை கல்யாணம் செய்யறதுக்கு அந்த துரைக்கு இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இல்லையா? அவரு என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்குவார கண்டிப்பா சொல்லிட்டாரு. ஆனா எனக்குத்தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. உனக்கு இஷ்டம் இல்லையா? முதலாளியோட தம்பிங்கிறதுனால அவர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சகஜமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நான் அவரை நேசிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னதுனால உனக்கு இங்க வேலை கிடையாதுன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களா என்ன?
அதுவும் எனக்கு தெரியும். மைனர் சார், என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா இது கல்யாண விஷயம், வெளிவு முறை இல்லாம பேசுறது நல்லது இல்லையா? ஓஹோ, உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேமா. பாரு, புத்திசாலி, அவளுக்கு உன்னை பிடிக்கலையா? வேற எந்த பொண்ணுக்கு தான் உன்னை பிடிக்க போகுதோ, உனக்கு எப்பதான் கல்யாணம் நடக்க போகுதோ அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நிச்சயமா. அப்போ நான் கூப்பிடுற இடத்துக்கு நீங்க வரணும், நான் காட்டுற பொண்ணு நீங்க பாக்கணும், நான் நிச்சயம் பண்ற பொண்ணுக்கு நீங்க சம்மதம் கொடுக்கணும். என்ன? சரிம்மா, சரி. இப்போ பாயசத்தை போடவா? போடாதே, குட்டு குட்டு குட்டு. சந்தோஷத்தை பாரு. ஏண்டி அழுகிட்டு உட்கார்ந்துருக்க? கமலா, எல்லா விஷயமும் அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. போய் இவனையா காதலிக்கிறேன். இன்னைக்கு கல்யாணம் ஆன மாதிரி நடிச்சவன் நாளைக்கு தாலியே கட்டலன்னு சொல்லிடுவா. இந்த மாதிரி அழகனுக்கெல்லாம் நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு ஒரே ரகலை பண்ணிட்டாரு. இங்கேயும் தகராறு தானா? கமலா, நீதான் இதை எப்படியாவது முடிச்சு வைக்கணும். சரி, உன் கல்யாணத்தை முடிச்சு வச்சா எனக்கு என்ன பரிசு கொடுப்பேன்? இதானா? ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டியே. கமலா, என்ன? கமலா, இனி ஒரு நிமிஷம் கூட உன் முகத்துல முழிக்க மாட்டேன். போறேன்டி, இப்பவே போறேன். என்னம்மா நீங்களா? ஏன் அழற? அது உங்களுக்கு தெரிய வேண்டாம் சார். ஏண்டி, நீ சொன்னது நியாயமா? இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன சொல்லிட்டா? சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா சார். என்ன கமலா, விஷயத்தை சொல்லு. அனாதை பொண்ணு காதலிக்க கூடாதுன்னு எந்த சட்டத்துல இருக்கு சார்? என்ன பார்த்து கேட்டுட்டா சார், என்ன பார்த்து கேட்டுட்டா. என் மனசு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. என் உள்ள குமுறுது சார், குமுறுது. அவ மட்டும் காதலிக்கலாம், நான் காதலிக்க கூடாதா? கமலா, ஏன் அப்பாவுக்கு தெரியட்டுமே சார்? இவன் நேசிக்கிறவரையே நானும் நேசிக்கிறேன். நான் விட்டு கொடுத்துடணுமா? எந்த ஊர் நியாயம் சார் இது? ராதா, கமலா சொல்றதெல்லாம் உண்மையா? கேட்ட சொல்ல மாட்டாளே? சொல்ல மாட்டா. அவ்வளவு நெஞ்செழுத்தம். முடியாது சார், நான் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அவர் ரொம்ப நல்லவர் சார். அவனையா நல்லவன்னு சொல்ற? ஆமா, தங்கம் சார், தங்கம். அந்த தங்கத்தை தட்டி போலான்னு பாக்குற. எப்படி சார் விட்டுடுவேனா? அவர் பெரிய லட்சாதிபதி சார். ஓஹோ, லட்சாதிபதியாவன்? கோடீஸ்வரன் கூட சொல்லலாம் சார். அவ்வளவு பெரிய பணக்காரனே இவன் என்ன காதலிக்கிறது அப்படின்னு அவளுக்கு பொறாமை சார். நெருங்கின ஸ்நேகிதர்களா இருந்துகிட்டு நீங்களே இப்படி சண்டை போட்டுக்கலாமா? முதல்ல அழுகி நிறுத்து, நான் சொல்றத கேளு. நீங்களே விட்டு கொடுக்க சொல்றீங்களா? இது நியாயமா சார்? கமலா, சரி சார், அவளுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். வேணும்னா உங்களுக்காக விட்டு கொடுக்குறேன். உங்க நல்ல மனசுக்காக என் காதல தியாகம் பண்ண நான் தயாரா இருக்கேன் சார். நிஜமா சொல்ற? உனக்காக இல்லடி அம்மா, உனக்காக இல்ல. சரி சரி, இத பாருங்க, இனிமே நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. சரி சார், இனிமே நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோம். நடந்தது நடந்து போச்சு, நான் அவரை மறந்துடுறேன். ராதாவை அவருக்கே கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க சார். உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. அவங்கள பொண்ணு பார்க்க எப்ப சார் வர சொல்லல? நாளைக்கே வர சொல்லு. சரி. இவ்வளவு சிம்பிளா சம்மதத்தை வாங்கிட்டீங்க ராதா. ஆண்களுடைய மனோதத்துவமே அதுதான். அவங்க சத்தம் போட்டு ஊரை கூட்டுறதுக்கு முன்னாடி நாம ஊரை கூட்டிடணும். தன்னாலே இறங்கி வந்துருவாங்க. பிரமாதண்டி உன் நடிப்பு. ஆமா, நீ அவரை காதலிக்கிறேன்னு பெரிய போய் சொல்லிட்டிய. போய்? ஆமா, பெரிய போய், மலை மாதிரி போய். நீ சுத்த உதவாக்கிறடி. உங்ககிட்ட நல்ல குணத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. கமலா, இங்க இரு, உனக்கு பாயசம் கொண்டு வர. பாயசமா? தனக்கு பிடிச்ச தேச தலைவருடைய போட்டோவை எத்தனையோ பேர் பெட்டிக்குள்ள வச்சுக்கிறது இல்லையா? ஒரு சமாதானத்தை சொல்லிக்கிட்டு அன்னைக்கு உன்னையே நீ ஏமாத்திக்கிட்ட. இன்னைக்கும் போட்டோவை திருப்பி பெட்டிக்குள்ளேயே வச்சுட்டியே. புது சமாதானம் கிடைக்கலையா? இன்னும் உன்னால அவரை மறக்க முடியலடி, அதானே? என் உள்ளத்தில் பொங்கி எழுந்த உணர்ச்சிகளை எல்லாம் வாரா வாரம் தொடர்கதையில எழுதுறேன். அதை படிக்கிற வாசகர்கள் என்னை பார்த்து அனுதாபப்படட்டும்.
நிஜ வாழ்க்கையில கமலா, தொடர்கதையில பங்கஜம். முரளி, ஏகப்பட்ட வேலை கிடக்குது, போய் அதை கவனிக்காம புத்தகம் படிச்சுட்டு இருந்தா எப்படிடா? போறேன். கமலா கதை வந்திருக்குது, படிச்சுட்டு போறேன். கமலா கதை ஓடியா போகும். சோம்பேறிப்பல எழுதுடா. நான் ஒரு நிமிஷம் சும்மா உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு பிடிக்காத. என்ன சுவாரஸ்யமா படிக்கிறாப்ல இருக்கு? ஆமாப்பா, நம்ம கமலா எழுதுற தொடர்கதை இந்த வாரம் 5 கத்துல தான் ஆரம்பமா இருக்குது. அதான் படிச்சுட்டு இருக்கேன். கமலா கதை உங்க கதையே பெருசா இருக்கு, அதை கவனிக்காதீங்க. தம்பி முரளி தனி கொடுத்தனம் போறான். நாம தனி கொடுத்தனமா? கேட்கறதுக்கே காது பூசல. தனி கொடுத்தன போயிடுவானாவே. யாரு கேட்கறது? நான் கேட்கிறேன். முரளி இங்க வாப்பா, அண்ணன் கூப்பிடுறாரு. என்ன? ஓஹோ, நாராயணா, என்னடாப்பா புது வம்பு பண்றது நீயா அவனா? ஐயோ பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? பாருங்க, அவரை சொல்லி குத்தம் இல்ல. கல்யாணம் ஆன வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு. எல்லாம் கல்யாண மந்திரம். என்ன கல்யாண மந்திரமா? நீ இருக்கியா? நான் கவனிக்கவே இல்ல. வாங்க, நீங்க வீட்டுல இருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது இப்படி எல்லாம் நடக்கலாமா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க நான் விட மாட்டேன். நடக்கிறது இருக்கட்டும், அந்த நினைப்பு வரலாமா தம்பிக்கு? பிரயோஜனம் இல்ல. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். என்னடா சொல்ல போற நீ? விஷயம் முடியாம நீங்க பாட்டி ஏதாவது உடனே தெரிஞ்சீங்கன்னா நான் நிஜமே தனி கொடுத்து போயிடுவேன். போய்வேடா நீ. ஆமா, அவரை விடுங்க. இதுக்காகத்தான் வந்தேன். அட பாவி, ஒரு நிமிஷத்துல கலாட்டா பண்ணிட்டானே. நான் பயந்தே போயிட்டேன். நானும் நிஜமாக்கும் நினைச்சிட்டேன். டேய், எதுக்குடா இந்த கலாட்டா சண்டை எல்லாம்? அடுத்த வாரத்துல இருந்து வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காப்பி, மொத்தம் 6 காப்பி 5 போடச்சு. 7 காப்பி எனக்கு சேர்த்து, இல்லன்னா அடுத்த வாரம் பாக பிரிவினை. பிரமாதங்க, ரொம்ப பிரமாதம். கதையை ஆரம்பிச்சிருக்கிற விதமே அமக்கலங்க. கதாநாயகி பங்கஜம், அது கேரக்டர். என்ன குணாதிசயங்க அவளுக்கு? துக்கம் தொண்டை அடைக்கும் போது மடமடன தண்ணியை குடிச்சிடறா, கடகடன்னு சிரிச்சுடுறா. ஆஹா, அற்புதமான பாத்திர படைப்புங்க. ஏங்க, அன்னாட வாழ்க்கையில நம்மளும் வருத்தமா இருக்கும் போது மடமடன தண்ணியை குடிச்சு கடகடன்னு சிரிச்சுட்டா எல்லாம் சரியா போட்டு போயிருக்கு. இன்னும் அது எப்படி சிரிப்புக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்களே, அது இன்னும் அமக்கலம். சிரிப்பு ஒண்ணுதான், விலை கொடுத்து வாங்க முடியாது, கடன் வாங்க முடியாது, இரவல் வாங்க முடியாது, திருட முடியாது. என்னங்க, இதே மாதிரி எல்லா வாரம் எழுதணும். தாமரை நெஞ்சம். மதிப்பிற்குரிய கமலா அவர்களுக்கு நமஸ்காரம். உணர்ச்சி குவியலிலே கொந்தளிக்கும் பங்கஜம் பாத்திரத்தை படைத்த உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள். வாழ்க பங்கஜம், வாழ்க கமலா. அடுத்த வாரத்தை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். அன்பன் மார்த்தாண்டன். 54வது நேயர்களில் உங்களுக்கு தான் எவ்வளவு ரசிகர்கள். எனக்கு பொறாமையா கூட இருக்குங்க. உலகத்திலேயே நான் ஒருத்தன் தான் உங்களுடைய ரசிகர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நான் தான் பாக்கியசாலி. மத்தவங்க உங்களுக்கு காகிதம் தானே எழுதுறாங்க. நான் உங்களை நேரா கண்டு பேசுறேனே, பாராட்டுறேனே. உண்மையை சொன்ன நான் தான் பாக்கியசாலி. நீங்களா? ஆமா, உங்ககிட்ட என் கருத்துக்களை பரிமாறிக்கிறதுல எனக்கு ஒரு இன்பம் இருக்கு. உங்களோட பழக பழக நானும் பல தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டேன். நம்முடைய நட்பு எப்பவுமே இதே போல நீடிச்சிருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் தானே பாக்கியசாலி? இல்லைங்க, நான் தான் பாக்கியசாலி.